ஐபிஎல் 2026 ரிட்டென்ஷன்ஸ்க்கான ரூல்ஸ் என்ன? மிக முக்கியமான 5 ரூல்ஸ். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இப்படிதான் நடக்க போகுதா இந்த ரிட்டென்ஷன் ஓ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டேபிள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ஐபிஎல் 2026 நடக்க போறதுக்கு முன்னாடி வரப்போறது ஒரு மினி ஆக்ஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெகா ஆக்ஷன் அப்படிங்கும் போது நீங்க வந்து அதிகபட்சமா 6 பேருக்கு மேல ரிட்டைன் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து நீங்க அப்படித்தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இந்த மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை பேரை வேணா ரிட்டைன் பண்ணிக்கலாம். 25 பேரையும் அப்படி ரிட்டைன் பண்ணிட்டு நீங்க ஆக்ஷனுக்கே வரலாம் கூட வீட்டுல லெட்டர் எழுதி போட்டு உட்காந்து டிவியில பாருங்க சார் நடக்க போற ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க இத்தனை பேரையாவது வெளியே இறக்கிதான் ஆகணும்ங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது ஒரு மேட்ரு. அப்போ இன்னொரு சூப்பரான மேட்டர் இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டீம் ஆகுது ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்ன்றத ஐடியா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு சான்ஸ் இருக்கு, இதுல நம்மளுடைய சின்ன அந்த லூப் போல சரி பண்ணிட முடியாதா, இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணிட முடியாதா அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட இந்த மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ரிட்டென்ஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன முக்கியமான ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த முக்கியமான ரூல்ஸ்ல நம்பர் 1 என்ன அப்படின்னா, நோ அப்பர் லிமிட் ஆன் த ரிட்டென்ஷன். அதாவது நீங்க இத்தனை பேரை தான் ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும், இத்தனை பேரை தான் ரிலீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க வேணும்னா ரிலீஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ரிலீஸ் பண்ணாமையும் இருக்கலாம். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் அவைலபிள் கிடையாது. ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி நீங்க ஒரு வீரரை வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வீரரை பைபேக் பண்ணலாம். அதாவது பைபேக்கை தாண்டி ஆர்டிஎம் பண்ணலாம். ரைட் டு மேட்ச் ஓகே எவனோ தெருக்க போறான் 8 கோடியை போய் நிமிட்டாங்க கடைசியா ரைட் இப்போ தூக்கணும் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கார்டு காட்ட முடியாது. ஏன்னா மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 6 ரிட்டென்ஷன் பண்ணலாம். அதோட 3 நீங்க வந்து ரிட்டென்ஷனை ரீடைன் பண்ணிருந்தீங்கன்னா 3 ஆர்டிஎம் உங்கள்ட்ட இருக்கும். ஸோ நீங்க 6 ரிட்டென்ஷன்ல எத்தனை ரிட்டென்ஷன் யூஸ் பண்றீங்களோ மிச்சம் இருக்கிறத ஆர்டிஎம்மா யூஸ் பண்ணலான்றதான் அங்க ரூல். இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அப்படிங்கறனால வந்து இந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கு கிடையாது இதுல. சோ இது வந்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, பிரான்ச்சைஸியுடைய பர்ஸ் வேல்யூ எதை வச்சு நிர்ணயிக்கப்படும். இந்த மினி ஆக்ஷனுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் கொடுக்கப்படுமா அப்படின்னா கிடையாது. யாருக்குமே எந்த எக்ஸ்ட்ரா பணமும் கிடையாது. அது மெகா ஆக்ஷன்ல மட்டும்தான். அப்ப இப்ப என்ன அப்படின்னா, நம்பர் 1 உங்களுடைய பர்ஸ் வேல்யூங்கிறது முதல்ல எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த மெகா ஆக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா போன வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா என்ன பர்ஸ் வேல்யூ பாக்கி வச்சிருக்கீங்க, கொடுக்கப்பட்ட 120 கோடியை ஸ்வைப் பண்ணிட்டீங்களா, இல்ல கொஞ்சமா அமௌண்ட்டை கையில வச்சிருக்கீங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இதுல உங்ககிட்ட ஒருவேளை வந்து நீங்க எல்லாத்தையும் பணத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட எப்படி பணம் இருக்கும், அது 2வது கேள்வி. எஸ் உங்ககிட்ட பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா, ஒருவேளை உங்ககிட்ட இப்ப இருக்கக்கூடிய இந்த 25 வீரர்கள்ல நீங்க ஒரு பிளேயரை இறக்கி விடுறேன்னு முடிவு பண்ணி ஐயா போயிட்டு வாங்க கிளம்பு எதுக்கு தேவலாம் வேற அப்படின்னு இறக்கி விட்டா அந்த வீரருடைய அமௌண்ட் உங்களுக்கு கையில நிற்கும். புரியுதோ? சோ நீங்க ஒருவேளை உதாரணத்துக்கு இப்ப சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறத தாண்டி அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்ப அதனால அவருடைய அந்த 9.25 கோடி ரூபாய் சிஎஸ்கேவுடைய பேங்க்குக்கு இப்ப பர்ஸ் வேல்யூல ஏறிடுச்சு. ஸோ இப்போ சிஎஸ்கேவுடைய கரண்ட் பர்ஸ் வேல்யூ 9.75 CR பிளஸ் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே போன ஆக்ஷன்ல விட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால 9.8 CR இப்போதைய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்கேவுடைய பர்ஸ் வேல்யூ. அப்ப இதை தாண்டி சிஎஸ்கே இன்னும் எத்தனை வீரர்களை வெளியே இறக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த பிளேயர் ஆக்ஷன்ல எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாங்களோ அந்த வேல்யூ திரும்ப இங்க ஆட் ஆயிரும். அவங்களுடைய பர்ஸ் வேல்யூ எகிரிட்டே போகும். இதுதான் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கூடிய ஒரு பர்ஸ் வேல்யூவான டிட்டர்மினேஷன். இது இந்த அடிப்படையில தான் நிர்ணயிக்கப்படும். இது 3வது விஷயம். 4வது ரூல் என்ன அப்படின்னா, ஒரு மிட் சீசன் ரீப்ளேஸ்மெண்டா நடந்தவரை ரீடைன் பண்ண முடியுமா. அதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுப்பா என்னுடைய வீரருக்கு, அதனால நான் இப்ப ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தேன்ப்பா, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை நான் ரீடைன் பண்ண முடியுமா. எஸ் முடியும். சரி அப்ப ரீடைன் பண்ணா நான் வந்து ஒரிஜினல் பிளேயர் யாரை வாங்கி வச்சிருந்தேனோ அவரையும் ரீடைன் பண்ண முடியுமா அப்படின்னா அவரையும் ரீடைன் பண்ண முடியும். இது செம்மையா இருக்கே அப்படின்னா எஸ் நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக உள்ள கொண்டு வந்த ஆயுஷ் மாத்ரே 2 பேரையுமே உள்ள ரீடைன் பண்ண முடியும் இந்த தடவை. அது எப்படி அப்படின்னா, அதுக்கு பதிலா வேற ஒரு வீரரை நீங்க வெளியே அனுப்பிச்சுக்கலாம் உங்களுடைய டிராஃப்ட்ல இருந்து. நல்ல ஆப்ஷனா இருக்குல்ல. ஆக்சுவலா இது கொஞ்சம் வந்து மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வேற ஏதாவது பிளேயர் அவைலபிளா இருக்கும் டக்குன்னு அவர் உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி கோல்மால்கள்லாம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் சிஎஸ்கேக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இப்ப அமைஞ்சிருக்குது. பட் இந்த ரூல்ல ஒரு சின்ன ஓட்டை இது இருக்குதுங்கிறத கவனிச்சுதான். பட் பரவாயில்ல விட்டு வச்சுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஐபிஎல் எப்ப கை வைப்பானுங்களோ தெரியல. பட் இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீப்ளேஸ்மெண்டா 3 வீரர்களை இந்த சீசன்ல உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த 3 வீரர்கள் பிளஸ் யாருக்கு பதிலா ஒரு 3 வீரர்கள் வந்தாங்களோ அந்த 3 பேர் 6 பேரையும் உங்களால வச்சுக்க முடியும். பட் அதுக்கு பதிலா இவங்க வேற சில நபர்களை வெளியனுப்பி மொத்தமா உங்களுடைய கையில 25 வீரர்களை மட்டும் தான் நீங்க வச்சுக்க முடியும் இந்த ஆக்ஷன் முடிவுல. இதுதான் ரூல், வேற ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க யார வேணா அனுப்பிக்கலாம் வச்சுக்கலாம்.
அப்போ ரூல் நம்பர் 5 இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுதான் அந்த ரூல் நம்பர் 5. எது அப்படின்னா இந்த சீசன் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் 2025ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஐயா உங்ககிட்ட இப்ப நாங்க ரீப்ளேஸ்மெண்டா சில பிளேயர்களை கொடுக்குறோம். அது எதுக்கு அப்படின்னா இப்ப இந்த ஒரு டென்ஷன் நடந்துருக்கு, பார்டர் டென்ஷன், அந்த இது நடந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் டென்ஷனு, ஆபரேஷன் சிந்தூர், அந்த சமயத்துல இப்ப யாரும் வரமாட்டேங்கிறானுங்க. வெளிநாட்டுல ஓடி போயிட்டு ஐயா என்னையெல்லாம் விட்டுருங்க நான் வரலங்கன்னு ஓடி போறானுங்களே. அப்ப அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு விளையாடுறதுக்கு வீரர்கள் இல்லையேங்கிறனால இப்ப நாங்க சில பேர் எப்படியா அடிச்சு பிடிச்சி பேசி கொண்டாந்து கொடுக்குறோம். நீங்க கூட பேசி ரெடி பண்ணி கொண்டு வாங்க. ஆனா அந்த வீரர்கள் உங்களுடைய ரீடைன்மெண்ட்ல அடுத்த வருஷம் வர முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. சோ அதனால இப்ப உதாரணத்துக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஜானி பேர்ஸ்டோ போல வீரர்களே இல்லடா, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, திரும்ப வரலடா மாப்ள, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கும் போது இந்தா கொண்டு வரேன் டன் 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 அப்படின்னு பேர்ஸ்டோ உள்ள வந்தாப்ல. அப்படிப்பட்ட பேர்ஸ்டோவை நீங்க இப்போ ரீடைன் செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து 5வது விஷயம். அப்ப 6வது முக்கியமான விஷயம் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரேடிங் விண்டோவுடைய ஓப்பனிங் க்ளோசிங் டைம் என்ன. அதாவது ஒரு ட்ரேடிங் விண்டோங்கிறது என்னன்னா, ஒரு வீரரை என் டீம்ல இருந்து உங்க டீமுக்கு கொடுத்து மாத்திக்கலாம், இல்ல நான் பணத்தை கொடுக்குறேன் நீங்க அந்த பிளேயர் எனக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு டீமுக்குள்ள டீம் ஒரு ட்ரேடிங் நடக்கும், ஒரு மாற்றுதல் நடக்கும் அப்படின்னா அது எப்போ? ஒன்னு, இந்த விண்டோங்கிறது முதல்ல எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, ஒரு சீசன் முடிஞ்ச உடனே. இப்ப ஐபிஎல் 2025 ஒரு குறிப்பிட்ட தேதியில முடியுது அப்படின்னா அது முடிஞ்சதுல இருந்து 1 மந்த் வரைக்கும் அமைதியா இருந்து 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். அப்ப திரும்ப விண்டோ எப்போ பாஸ் பண்ணப்படும், அதாவது நிறுத்தி வைக்கப்படும், இந்த விண்டோ க்ளோஸ் இப்போதைக்கு டெம்பரரி அப்படிங்கிறது எப்ப சொல்லப்படும் அப்படின்னா, இப்ப நடக்க போகுது இல்லையா இந்த ரிட்டென்ஷன் நாளோட அதுக்கு முன்னாடி நாள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுல இருந்து 1 வாரமோ 2 வாரமோ 1 மாசம் வரைக்கும், அந்த ஆக்ஷன் வரைக்கும், ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து ஆக்ஷன் வரைக்கும் வந்து இந்த ட்ரேடிங் விண்டோங்கிறது க்ளோஸ் செய்யப்பட்டு விடும். இது வந்து ஒரு விஷயம். அப்போ இந்த ஆக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி க்ளோஸ் பண்ணப்படுற இந்த ட்ரேடிங் விண்டோங்கிறது மீண்டும் திரும்ப எப்ப திறக்கப்படும் அப்படின்னா, ஆக்ஷன் முடிஞ்சதுல இருந்து 1 வாரத்துல கொஞ்ச நாள்ல டக்குன்னு அதையும் திறந்து விட்டுருவாங்க. அப்ப அது திறந்ததுக்கு அப்புறமா திரும்ப அதுல இருந்து எப்போ வரைக்கும் போகும் அப்படின்னா, டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறதுக்கு, அதாவது அடுத்த சீசன் ஆரம்பிக்க போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும், 30 டேஸ் முன்னாடி வரைக்கும் இந்த விண்டோங்கிறது ஓப்பனாவே இருக்கும். சோ நீங்க ஆக்ஷனுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு வேணும்னா யாராவது ஒருத்தவங்க ட்ரேடிங்ல இந்த டீம்ல அந்த டீம்ல பேசி மாத்தி ஐயா கொடுங்க ஐயா அப்படின்னு வாங்கிக்கலாம் நீங்க. சோ இதுதான் வந்து ட்ரேடிங் விண்டோ. சோ 5 ரூல்ஸ் பிளஸ் ட்ரேடிங் விண்டோ எப்போ ஓப்பனா இருக்கும், க்ளோஸ்டா இருக்குங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்துக்கிறோம். சோ நீங்க பார்த்த இந்த 5 ரூல்ஸ் ஒருவேளை இந்த ஆக்ஷனை பத்தி, மினி ஆக்ஷனை பத்தி, ரிட்டென்ஷனை பத்தி தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.